யாகம் பண்ணா மழை வருதா? வெயில் கொளுத்துது. ஏரிகள் வறண்டு போச்சு. விவசாயி வானத்தை பார்த்துக்கிட்டே நிக்கிறான். அவ வயலுக்கு தண்ணி வேணும். வாழ்க்கை காப்பாத்த மழை வேணும். அந்த நேரத்துல சில பேர் நெருப்ப சுத்தி உட்கார்ந்து யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, மழை வரணும்னு. சரி, ஒரு கேள்வி. மழைய முடிவு பண்றது வானிலை மாற்றங்களா, இல்ல நம்ம புகைய வானத்துக்கு அனுப்புறதா? ஏன்னா அறிவியல் என்ன சொல்லுது தெரியுமா? மழை உருவாகிறது காற்றழுத்தம், வெப்பநிலை, கடல் ஆவியாக்கம், மேக அடர்த்தி, இந்த இயற்கை செயல்களால. ஆனா நாம இன்னும் நெருப்பில் நெய் ஊத்துறோம். இங்க ஐரணி என்ன தெரியுமா? ஒரு பக்கம் மழை வேண்டி யாகம், இன்னொரு பக்கம் வெட்டப்படுற காடுகள். ஒரு பக்கம் பூஜை, இன்னொரு பக்கம் மூடப்படுற ஏரிகள். மழை வராததுக்கு காரணமான விஷயங்களை நாமவே உருவாக்குறோம். அப்புறம் வானத்தை குறை சொல்லுறோம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? சைக்ளோன் வரப்போறதையும் மழை எப்போ பெய்ய போறதையும் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்றது யார்? யாகம் பண்றவங்களா, இல்ல வெதர் சேட்டலைட்டா? வறட்சிய தீர்க்க வேண்டியது சடங்கா, இல்ல நீர் மேலாண்மையா? ஏரி தூர்வாடுறதா, மரம் நடுறதா? புகையால மேகம் வராது, செயலாலதான் தீர்வு வரும். நம்பிக்கை இருக்கலாம், ஆனா தண்ணீர் வரணும்னா அறிவியல் தேவை. கோபப்படாதீங்க. வானத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம செயலை பாருங்க.